சிவாய நமஹ. ஏனைய இராடரவுடன் புவரியாவ இவை பூண்டிலைஞராய் காணவரி நீடுழுவையதலுடைய படர்சடையர் காணியனலாம் ஆன புகழ் வேதியர்கள் ஆகுதியின் மீது புகை போகி எழுகார் வானமுறு சோலை மிசை மாசுபடு மூசு மயிலாடு துறையே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமஹா. டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். வருகின்ற ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். சற்றேறக்குறைய ஒரு மாதங்கள் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை அந்த மகரத்திலே சூரிய பகவான் இருந்து 12 ராசிகளுக்கும் பலாபலன்களை வழங்குகின்றார். இந்த சூரிய பெயர்ச்சியினாலே 12 ராசிகளுக்கும் அவ்வாறு எவ்வாறு பலன்களை வழங்குகின்றார் என்பதை தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய சமயம் அப்படிங்கிறது தான் நமக்கு தை மாதம் அப்படின்னு ஒரு பொருள். அதனால் தை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நல்ல மாதம். இந்த முதல் நாள் தை 1 பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சாதகமான நாள். சூரியனுக்கு இந்த உழவு தொழிலிலே எந்தெந்த வஸ்துவெல்லாம் உழவிற்கு ஆதாரமாக இருந்து உதவி செய்ததோ அந்தந்த வஸ்துக்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கும்படியாகத்தான் இந்த உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தை பொங்கல் அமைகிறது. அப்படியான இந்த தை 1ஆம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது. இந்த திங்கட்கிழமையிலே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, எந்த நேரத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு. அதை குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு சில நபர்கள் குறிப்பாக பாரம்பரியமாகவே அவங்க சூரிய உதயத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வார்கள். அவர்கள் அந்த சூரிய உதயத்திலேயே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம். அந்த நேரம் அப்படிங்கிறது சரியாக 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை இந்த சமயத்தில் வழிபாடு செய்யலாம். அதுவும் நல்ல ஒரு சந்திர கூரையாக அமைகிறது. அதே மாதிரி காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை இருக்கக்கூடிய காலத்திலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம். மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை இருக்கக்கூடிய அந்த சமயத்திலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம். அலுவலகம் சார்ந்த விஷயத்தினாலோ வேலை நிமித்தம் சார்ந்த விஷயத்தினாலோ என்னால் காலையிலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய முடியவில்லை என்று சொல்லுபவர்களுக்கு மாலை 5 மணிக்குள், அதாவது 4லேருந்து 5 மணிக்குள் அந்த சமயத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது நல்ல பலன்களை அவர்களுக்கு தரும். நம்மளுடைய தமிழர்கள் தை 1ஆம் தேதி என்பது சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மகோன்னதமான நாள். இதுலேருந்து பார்த்தோம்னா உத்தராயண காலம்னு பேர். அதனால தான் இதுலேருந்து சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் தெற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய சஞ்சாரம் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும். இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சோல் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து சூரிய பகவானுக்கு வெப்ப கதிர்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதாவது இந்த தை மாசமாக இருந்தாலும் சரி, அடுத்து மாசி மாசம், பங்குனி மாசம், சித்திரை மாசம், வைகாசி, ஆனி, இந்த 6 மாசங்கள் சூரிய பகவானினுடைய வெப்ப ஒளிகள் வெப்பம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால பல நன்மைகள் நமக்கு நடைபெறுகிறது. அதனால தான் இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரத சப்தமியிலே எருக்கை மரத்தினுடைய அந்த இலையை தலையில் வைத்து குளிப்பார்கள். ஏன் என்றால் எருக்க மரம் என்பது அர்க்க அப்படின்னு பேர். அதுக்கு எருக்கு, அது எதற்காக அர்க்கன்னா சூரியனுக்கு ஒரு பெயர் உண்டு. சூரிய பகவானினுடைய வெப்ப ஒளிகளை அதிகமாக கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த எருக்க மரம். அதனால் அந்த எருக்க இலையினுடைய புஷ்பம், அதனுடைய இலை, அதனுடைய பால் அப்படிங்கிறத நம்ம உடம்புல தேய்ச்சோம் அப்படின்னா சூரிய ஒளியினால் ஏற்படக்கூடிய வெப்பு நோய்கள், ஸ்கின் டிசீசஸ், அதாவது உடல் உஷ்ணங்கள், உடல் சார்ந்த சில உபாதைகள் எல்லாமே குறையும். அதனால தான் அந்த எருக்க இலையை தலையில் வைத்து அந்த ரத சப்தமியில குளிக்கப்பார்கள். அதனால் இதிலேருந்து பார்த்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தமிழர்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வெப்ப காலத்திலே, வெயில் காலத்திலே எதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்னும்படியான அமைப்பிலே உருவாகும் அவர்களுக்கு. அப்படியாக நாமும் இந்த தை 1ஆம் தேதி சூரிய பகவானை வழிபாடு செய்வோம். சகல சம்பத்துகளையும் பெறுவோம். மேலும் 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்ப்போம். மேக ராசிக்கு உண்டான இந்த சூரிய பெயர்ச்சி பலன்கள் பார்ப்போம். மேக ராசிக்கு பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் 5ஆம் பாவத்திற்கு ஆதிபத்தியம் கொண்டவர்.
இந்த 5ஆம் பாவங்கிறது குழந்தைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம். அதற்கு அதிபதியாக இருப்பவர் 10ஆம் பாவத்திற்கு வருகிறார். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு சூரிய பகவான் வருகின்றார். அதனால் தொழில் அமைப்புகள் நல்ல முன்னேற்றத்தை காணுவீர்கள். பூர்வீக சொத்துகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கின்றார். அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் சில உபாதைகள் ஏற்படுமே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. இந்த 10ல் வரக்கூடிய சூரிய பகவான் அதனுடைய தன்மைகளையும் நிச்சயமாக குறைப்பார். அதே போல் குரு பகவானுடைய பார்வை 5, 7, 9 அந்த பார்வையின் மூலமாகவும் குரு பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு பல நன்மைகளை வழங்குகிறார். அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஜனவரி மாதம் 19ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா சுக்கிர பகவான் பயிற்சி அடைந்து உங்களுடைய 9ஆம் பாவத்திற்கு வந்து விடுகிறார். இந்த 9ஆம் பாவத்தில் வரக்கூடிய சுக்கிர பகவான் 7க்கு ஆதிபத்தியம் கொண்டவர் மற்றும் 2க்கு ஆதிபத்தியம் கொண்டவர். இந்த 2, 7க்கு ஆதிபத்தியம் கொண்ட சுக்கிர பகவான் 9ஆம் பாவத்தில் வருகின்ற காலம் அப்படிங்கிறது மேடராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல காலம். திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுவதற்கான சாதகமான சில சூழ்நிலைகள் உருவாக்குகின்றது. அப்புறம் குறிப்பாக சொல்லணும்னா இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம், அந்த யோகம் அப்படிங்கிறது நடக்கிறது. அது எதுக்கு நடக்குது அப்படின்னா, செவ்வாயும் குரு பகவானும் பரிவர்த்தனை செய்து கொள்கிறார்கள். உங்களுடைய லக்னாதிபதியும் 9, 12க்கு ஆதிபத்தியம் கொண்ட குரு பகவானும் உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை. இதனால் என்ன அப்படின்னா, 1ஆம் அதிபதி 9ல், 9ஆம் அதிபதி 1ல். இது ஒரு முக்கியமான 1, 5, 9 இதெல்லாம் ஒரு பரிவர்த்தனை நடந்தது அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் நல்ல வலிமையாகும். அதனால் வெகு நாட்களாக உங்களுக்கு சேராமல் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் உங்களை சேருவதாக இருந்தாலும் சரி, வெகு நாட்களாக ஒரு செயலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, செய்யவே முடியாத சூழ்நிலையாக இருக்குன்னா அதையெல்லாம் இந்த மாதத்தில் செய்து முடிப்பதற்கு, அதை ஆரம்பிப்பதற்கு சாதகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. அதில் சிறப்பான விஷயம் என்னன்னா, புத பகவானும் ஜனவரி மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே அவரும் 10ஆம் பாவத்திற்கு வந்து விடுகிறார். அதனால் இந்த 10ல் வரக்கூடிய புத பகவான் முன்னாடியே சொன்ன 6க்கு உடையவர், 3க்கு உடையவர் புத பகவான், அவரும் 10க்கு வர்றதுனால 6, 10ங்கிற அமைப்பு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. வேலை இல்லை அல்லது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதாக இருக்கும், வெளிநாடு வேலை போவதாக இருக்கும், நல்ல அமைப்புகளை உருவாக்கி தருகிறது. அப்புறம் இதில் சிறப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானும் 10க்கு வந்துடுறார். கிட்டத்தட்ட 10ஆம் பாவத்தில் 3 கிரகங்கள் சரிகிறது பிப்ரவரி 4க்கு மேலே. இப்படியாக இந்த 4ஆம் பாவத்துக்கு மேலே உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதியே 10க்கு வர்றதுனால உங்களுடைய வாழ்வாதாரம் நல்ல உயர்ச்சியாகும். நல்ல மேம்பேலும் பல செழுமைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுறது. அப்படியாக இந்த சூரிய பயிற்சியினால் வரக்கூடிய காலகட்டத்தில் பல நன்மைகள் மேஷராசிக்காரங்களுக்கு ஏற்படுது. குறிப்பாக செவ்வாய் தங்களுடைய ராசியாதிபதி குருவினுடைய வீட்டில் போகிறதுனால புதிய செயல்கள், குறிப்பாக நிலம் வாங்கல் விற்கல் இந்த மாதிரியான செயல் செய்யும் போதோ அல்லது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் உபகரணங்கள் வாங்கும் பொழுதோ மிகுந்த கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு அவசியம். அதே மாதிரி இந்த மாதம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுத்தரும். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் தை கிருத்திகை அப்படின்னு பேர். அதே மாதிரி விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி, இது மாதிரி நாட்கள் எல்லாம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கிறது. முருகப்பெருமானை வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் பல நல்ல பலன்கள் இந்த சூரிய பயிற்சியினாலே உங்களுக்கு கிடைக்கும். இப்படியாக 12 ராசிக்கும் இந்த சூரிய பயிற்சி பலன்களை வழங்குகின்றது. அதே மாதிரி நமது டிவோட்டி நேஷன் தமிழ் என்பதற்குரிய அரிய சேனல் அப்படிங்கிறதே பல நல்ல கருத்துக்களை, ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல சேனல். இந்த சேனலினுடைய வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதை உறுதி செய்வதற்கு பெல் பட்டனை அமுத்தவும். அதே மாதிரி எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி அடைந்து முன்னேற்றம் காணுவதற்கும், திருமண தடைகள் விலகுவதற்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும், பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கும் உங்கள் ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசிக்கு இந்த சூரிய பயிற்சி 2024 ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய இந்த சூரிய பயிற்சினால் உள்ள பலன்களை விரிவாக பார்ப்போம். ரிஷபராசிக்காரங்க முன்னாடியே சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கேன், ரொம்ப ஒரு இலகிய மனம் கொண்டவர்கள், எல்லாரையும் தன்பால் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரங்க.
அவங்களுக்கு சூரிய பகவான் ஒரு முக்கியமான காரணகர்த்தா, நாளுக்கு உடையவர். நாளுக்கு உடைய சூரிய பகவான் வந்து இப்போது 9ஆம் பாவத்திற்கு வருகிறார். 9ஆம் பாவத்தில் வரக்கூடிய அமைப்புங்கிறது 4-9ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான அமைப்பு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தந்தையார் தாயார் இருவரையும் குறிக்கக்கூடிய அந்த ஸ்தான அமைப்பு. அதனால் முன்னோர்களுடைய சொத்துக்கள் வந்து சேருவதற்கு சாதகமான நாட்கள் இருக்கின்றது. முன்னோர் சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதையெல்லாம் தீர்க்கப்படுவதற்கு வாய்ப்புகள் தேடி வருகிறது. அதே மாதிரி வந்து உயர் கல்வி, வெளியூர் வெளியிடம் சென்று ஒரு படிப்பு படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கும் ஒரு நல்ல அமைப்புகளை உருவாக்கி தருகிறது. இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அஷ்டமஸ்தானாதிபதியும் அதே மாதிரி வந்து 12வது பாவாதிபதியும் ரெண்டு யார் அப்படின்னா குரு பகவானும் செவ்வாயும். இந்த 8-12 அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரெண்டுமே கெடு பலனை தரக்கூடியது. ஆனால் இது ரெண்டும் பரிவர்த்தனை செய்வதனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, இதுக்கு வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர். இது இப்படியான ஒரு விபரீத ராஜயோகம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வருது. அது ஏன்னா 8 கூடையவன் 12ஆம் பாவத்திலேயும் 12ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 8ஆம் பாவத்திலையும் கிரக பரிவர்த்தனை செய்து கொள்கிறார்கள். இதனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திடீர்னு ஒரு யோகம் கிடைப்பதற்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு வாய்ப்புகள் உருவாகுகின்றது. அதில் ஜென்மத்தில் குரு, அதாவது 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல அமைப்பில் இருக்கின்றதுனால ஒரு முதலீடுகள் செய்வதற்கு ஒரு சாதகமான நாளாக இந்த மாதம் உருவாகுகின்றது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரிய பகவான் 9ல் இருக்கார். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு குலதெய்வ வழிபாடு ரொம்ப நாளாக செய்யாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதம் வரக்கூடிய அந்த தை மாதத்தில் குலதெய்வ வழிபாடு சாத்தியமாகுகின்றது. அந்த குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்கிறதுக்கு, அங்கே பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கெலாம் நல்ல பலன்கள் உருவாகின்றது. அதேமாதிரி குடும்பத்தில் சில சுப செலவுகள் நிச்சயமாக ஏற்படும். ஜனவரி மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அவரும் வந்து ஜென்மஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறார். அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 12ல் போகிறார். அதே சுக்கிர பகவான் 6க்கும் அதிபதியம் கொண்டவர். அதனால் 6க்கு உடையவர் 8ல், 8க்கு உடையவர் 12ல், 12ஆம் அதிபதி 8லன்னு இது ஒரு பெரிய ஒரு ராஜயோக அமைப்பை உங்களுக்கு உருவாக்கி தருகிறதுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதனால் திடீர்னு ஒரு முயற்சி செய்யணும், வெகு நாட்களாக நம்ம இதை செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதை கண்டிப்பாக இந்த மாதத்தில் செய்யுங்க. உங்களுக்கு நிச்சயமாக அது ஒரு பலன் கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் பாவத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை இந்த விஷயத்தில் வழங்குகின்றார். ஏற்கனவே 11ல் ராகு பகவான் போயிட்டுருக்கார். வெளியூர் அல்லது வெளிநாடு, வேறு மொழி பேசுபவர்களால் ஏற்படக்கூடிய ஆதாயம், வெளிநாட்டிலிருந்து பண பரிமாற்றங்கள் சீராக இருப்பது அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் இந்த ராகுவினால் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதேமாதிரி குரு பகவான் 12ஆம் பாவத்தில் மறைகிறார். இருந்தாலும் அஷ்டமாதிபதி 12ல் மறைகிறது நல்ல பலன். பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதேமாதிரி அவருடைய பார்வையும் உங்களுக்கு நல்ல பலன்கள். 5ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறதா இருந்தாலும் சரி, 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்ப்பதாக இருந்தாலும் சரி, குரு பகவான் 9ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல பலன்களையே சுக்கிர பகவானுடைய ஆதிபத்தியம் கொண்ட ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பகவான் வழங்குகிறார் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்புறம் அந்த புத பகவான் வந்து இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 27 அவரும் வந்து பெயர்ச்சி அடைந்து 9ஆம் பாவத்திற்கு வருகிறார். 2 கூடையவன் 9ல் போகிறது. இது ஒரு நல்ல அமைப்பு. 5ஆம் அதிபதி 9ல் போகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக இருந்தாலும் சரி, திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கைகூடுவதாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் ஒரு நல்ல சாதகமான பலன்கள் உருவாகுகின்றது இந்த தை மாதத்தில். அப்புறம் இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதனுடைய இடத்திற்கு, அதாவது உங்களுடைய ராசிநாதனுடைய இடத்துடன் சேர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு மேலே அவரும் 9ஆம் பாவத்திற்கு போயிடுறார். சற்றே குறைய 9ஆம் பாவத்தில் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூரியன், புதன், செவ்வாய் அப்படின்னு ஒரு முக்கியமான 3 கிரகங்கள் சேர்க்கின்றது. 9ஆம் பாவம் வலிமை அடைவதனாலே குறிப்பாக சொல்லணும்னா பூர்வீக சொத்துக்கள் சேர்வதாக இருந்தாலும், குலதெய்வ வழிபாடுகள் ஆராதனை செய்வதாக இருந்தாலும், தீர்த்த யாத்திரைகள், வெளியிடம் சென்று ஒரு இறைவனை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கின்றது. படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல ஈடுபாடுகள், நல்ல மாற்றம், புரிந்து படிக்கக்கூடிய
நல்ல தன்மைகள் இவைகள் எல்லாம் ஏற்படுத்தி தருகிறது இந்த கிரகத்தினுடைய சேர்க்கை. அதனால் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க இந்த மாதத்தில் சூரிய பகவானை வழிபாடு செய்யணும். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தை 1ஆம் தேதியே சூரிய பகவானுக்கு நம்ம பொங்கல் வைத்து வழிபாடு செய்கின்றோம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையிலெல்லாம் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். பல நன்மைகள் அவருடைய அனுகிரகத்தினாலே உங்களுக்கு கிடைக்கும். இப்படியாக 12 ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி பலன்களை வழங்குகின்றது. அதே மாதிரி நமது டிவோட்டி நேஷன் தமிழ் என்பதற்குரிய அரிய சேனல் அப்படிங்கிறதே பல நல்ல கருத்துக்களை, ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல சேனல். இந்த சேனலினுடைய வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதை உறுதி செய்வதற்கு பெல் பட்டனை அமுத்தவும். அதே மாதிரி எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி அடைந்து முன்னேற்றம் காணுவதற்கும், திருமண தடைகள் விலகுவதற்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும், பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கும் உங்கள் ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இந்த சூரிய பெயர்ச்சி 2024 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுலேருந்து ஒரு மாத காலம் பிப்ரவரி 13 வரைக்கும் அங்கே சூரிய பகவான் இருக்கின்றார். மிதுன ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு சூரிய பகவான் வருகின்றார். அதாவது 3க்கு உடையவர் சூரிய பகவான் மிதுன ராசிக்கு. அவர் அஷ்டமஸ்தானத்திற்கு வருகின்ற காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த விஷயத்தில். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில நல்ல விஷயங்களையும் அவர் ஏற்படுத்துகிறார். 3-8 அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம். 3-8 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான், அவர் 11 போகிறார். 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய், அவர் 7 போகிறார். இது ஒரு கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர். அதனால் 7-11ங்கிற அமைப்பில் பரிவர்த்தனை நடக்கின்றதுனால வெகு நாட்களாக திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடுகின்றது. அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று வெகு நாட்களாக ஆசைப்படக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்கின்றது. அதே மாதிரி பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் இல்லாது கருத்து வேறுபாடுகள் மூலமாக ஒரே வீட்டில் இருந்தாலும் சில சச்சரவுகள் மூலமாக கொஞ்சம் பிரிந்து இருக்கக்கூடிய, அந்யோன்யம் குறைவாக இருக்கக்கூடிய தம்பதிகள் இந்த மிதுன ராசியில் பிறந்திருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்திலே மன ஒற்றுமை நிச்சயமாக ஏற்படும். 7-11 பரிவர்த்தனை அமைவதனாலே. அதனால் சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்துங்க. நல்ல சுமூகமான நல்ல பல நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தில் இவங்க ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டும். அப்படின்னா எதில் அவங்க ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அப்படின்னா பொருட்களை கையாளுவது. அதாவது ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்கறது அல்லது பணம் வாங்கிறது, இதெல்லாம் ஒரு நல்ல முக்கியமாக இருக்கணும். ஏன்னா 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 6ல் போகிறாரு. 12ஆம் அதிபதி 6ல் போகிறது நல்லது தானேங்க. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்த போதிலும் அவர் சுக்கிர பகவான் 5க்கும் உடையவர். அதனால் நிதி ஸ்தானாதிபதியாக இருப்பவர் 6ல் போகும்போது ஒரு பணம் வாங்கல் அல்லது கொடுக்கல், அதாவது கடன் வாங்குறீங்க கடன் கொடுக்குறீங்க, யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு செய்யும்போது கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா உங்களுக்கு சூரிய பகவான். அவர் தான் இப்போ அஷ்டமஸ்தானத்தில் போகிறாரு. அதனால் சகோதர சகோதரிகளினுடைய உறவு முறையில் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது ரொம்ப அவசியம் உங்களுக்கு. பலபடி பார்க்கும்போது சனி பகவானும் பெயர்ச்சி அடைஞ்சு 9ஆம் பாவத்தில் போயிட்டாரு. வெகு நாட்களாக உங்களுடைய உடல் உழைப்பு செய்கிறீங்க, அதுக்கு உண்டானபடி ஊதிய உயர்வு இல்லை. அதையெல்லாம் இந்த மாதத்திலே நிச்சயமாக தவிடுபடியாகி நல்ல சம்பள உயர்வுகள் ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பணி சுமைகள் வெகுவாக குறையும். எளிய முறையில் பலவிதமான பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகின்றது. 11ல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வாழ்வாதாரத்திலே நல்ல உயர்வை தருகிறார். அவருடைய பார்வை 5ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்கின்றார். அதனால் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதாக இருந்தாலும், மனோதைரியங்கள் வெளிப்படுவதாக இருந்தாலும், அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்ப்பதனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக இருந்தாலும் சரி. அதே குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கின்றபடியினாலே முன்பே சொன்னது மாதிரி திருமணமாக வேண்டியவர்களுக்கு
திருமண பாக்கியம் கைகூடுவதாக இருந்தாலும் பல நன்மைகள் விளங்குகின்றது. இந்த சுக்கிர பகவான் 6ல் இருக்கின்றபடியினாலே இந்த மாதம் குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்த தை மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமியை வழிபாடு செய்ய வேண்டும். தை வெள்ளிக்கிழமையெல்லாம் மகாலட்சுமி உகந்தமான அஷ்டகம் நமஸ்தே அஸ்து மகாமாஜே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்ததே அப்படின்னு 8 ஸ்லோகம் இருக்கின்றது. இந்த 8 ஸ்லோகத்தையும் பாராயணம் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமையிலே பாராயணம் செய்யலாம். தினந்தோறும் பாராயணம் பண்ணலாம். மகாலட்சுமி அஷ்டகம் ஒன்று பெரிய வேலையினால் 1 நிமிடத்திற்கும் குறைவாக இருக்கக்கூடிய நேரம். நம்ம செல்ஃபோனில் போட்டால் கூட யூடியூப்பில் போட்டு பார்க்கலாம். அப்படியான அந்த எளிமையான மந்திரத்தை தினமும் காதால் கேளுங்கள். முடிந்தவர்கள் பாராயணம் செய்யுங்கள். செய்து வந்தீர்களேயானால் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான அமோகமான வளர்ச்சிகளை தரக்கூடிய மாதமாக அமையும். இப்படியாக 12 ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி பலன்களை வழங்குகின்றது. அதே மாதிரி நமது டிவோட்டி நேஷன் தமிழ் என்பதற்குரிய அரிய சேனல் அப்படிங்கிறதே பல நல்ல கருத்துக்களை, ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல சேனல். இந்த சேனலினுடைய வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதை உறுதி செய்வதற்கு பெல் பட்டனை அமுத்தவும். அதே மாதிரி எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி அடைந்து முன்னேற்றம் காணுவதற்கும், திருமண தடைகள் விலகுவதற்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும், பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கும் உங்கள் ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும். கடகராசிக்கு உண்டான சூரிய பெயர்ச்சி ஜனவரி மாதம் 2024 பார்ப்போம். தெளிவாக பார்ப்போம். முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை. கடகராசிக்காரருக்கு சூரிய பகவான் 7ஆம் பாவத்திற்கு வருகின்றார். 2க்கு உடையவர் 7ஆம் பாவத்திலே வருகின்றார் இந்த மாதத்தில். அது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். 2-7 அப்படிங்கிறது என்ன ஒரு மாதிரியான அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்று வழியிலே ஒரு பொருள் ஈட்டக்கூடிய தன்மை. ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு வரவு வருது, ஒரு சம்பளம் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இருந்த போதிலும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் என்றால், ஒரு பணி செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் செய்கிறவங்களாக அடுத்தபடியான வேறு ஒரு வழியிலே பொருள் ஈட்டணுங்கிற ஆசை எல்லோருக்கும் உள்ள ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அப்படியான அந்த விஷயம் இந்த கடகராசிக்காரங்களுக்கும் இருக்குது. அவங்களுக்கு இந்த மாதம் ஒரு புதிய வகையான பார்ட் டைம் ஜாப் சொல்லலாம், ஊடுபடியான ஒரு தொழில் அப்படின்னு சொல்லலாம், மாற்று வழி அப்படின்னு சொல்லலாம். அதன் வாயிலாக ஒரு சின்ன பிஸ்னஸ் செய்கிறது மூலியமாக வேறு ஏதாவது ஒரு டீலிங் முடிப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு பண வரவுகள் இந்த மாதத்திலே வரவிருக்கின்றது இந்த தை மாதத்தில். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் கடகராசிக்கு 10ஆம் அதிபதியாக இருப்பவர் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். அதே மாதிரி கடகராசிக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா குரு பகவான். இந்த குரு பகவான் 6க்கு உடையவர், 10க்கு உடையவர் செவ்வாய். இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை செய்து கொள்கிறார்கள். இதுக்கு பேர் என்னன்னா பரிவர்த்தனா யோகம், கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு இதுக்கு பேர். இந்த அமைப்புனால உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றது. அதாவது 6-10 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அமைப்பு. ரெண்டும் எதற்கு ஒரு குறி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேலைகள் செய்வது, கடினமான உடல் உழைப்பு வேலைகள் சுமூகமாக நகர்வது அப்படிங்கிறது. நீங்கள் இந்த பல நாட்களாக கடகராசிக்காரங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு மட்டும் ஏங்க என் கூட வேலை செய்கிறவங்க எல்லாரும் எளிமையாக வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க, நான் மட்டும் ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஒரு உடல் வருத்தப்பட்டு இந்த வேலையை செய்கின்றேனே என்கிற மனோபாவம் உங்களிடம் இருக்கின்றது. அந்த அளவுக்கு நீங்கள் வேலையில பணி சிரத்தையுடன் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் இந்த மாதத்திலிருந்து சுமூகமான முறையிலே உங்களுடைய பணி நிச்சயமாக தொடரும். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாகவே இருக்குங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ குறைய போகுது. உங்களுக்கு பணி சுமைகள் குறையும். அது மட்டும் இல்லை, 6-10ங்கிறதுனால பணியிலே உயர்வான இடம், அதாவது ஒரு கஷ்டப்பட்டு வேலை செய்வதுங்கிறது குறைஞ்சி ஒரு மென்மையான முறையிலே வேலை செய்வது, ஆனால் வாழ்வாதாரம், சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்க போகுது உங்களுக்கு. அதனால் இந்த மாதத்தை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தினீர்களே ஆனால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிவர்த்தனையினாலே. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, முன்னாடியே பார்த்துருக்கேன், 3ஆம் பாவத்தில் கேது பகவானும் 9ஆம் பாவத்திலே ராகு பகவானும் இருக்கின்றார்கள். அதனால் ஒரு தொழில் ரீதியான ஒரு படிப்பு படிக்க வேண்டும், இது படித்தால் எனக்கு ஒரு நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் அமையும் என்றால் அதை நீங்கள் படிக்கக்கூடிய மனோபாவம், அதை படிக்கக்கூடியபடியான சாதகமான சூழ்நிலைகள் இந்த மாதத்திலே உருவாகின்றது கடகராசிக்காரங்களுக்கு.
அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்றார். கவலைப்படாதீங்க, அஷ்டம சனி இருக்காருன்னு. சனிக்கிழமையிலே சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இது ஒரு எளிமையான பரிகாரம். என்னால் கொஞ்சம் முடியும், என்னால் வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன என்றால் சனிக்கிழமையிலே சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வைப்பது மட்டுமல்லாமல் அவருக்கு வன்னி இலை, அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சனி பகவானுக்கு உயர்வானதாக சொல்லப்படக்கூடிய அந்த பத்திரம் என்ன அப்படின்னா வன்னி இலை. அந்த வன்னி இலையினாலே சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து அதே மாதிரி அவருக்கு எள்ளு சாதத்தை படையல் வைத்து அந்த சனி பகவானுக்கு படையல் வைத்த எள்ளு சாதத்தை காகத்திற்கு வைத்து இது மாதிரி நீங்கள் செய்து வாங்க. சனிக்கிழமையிலே அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய பலவிதமான உபாதைகள் உங்களுக்கு நிச்சயமாக நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா அவர் பெயர்ச்சி அடைகிறார். ஜனவரி மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே அவரும் பயிற்சி அடைந்து உங்களுடைய 7ஆம் பாவத்திற்கு வருகிறார். நீண்ட நாட்களாக திருமண தடை, திருமணம் ஆகவே இல்லைங்க, எப்போதாங்க திருமணம் நடக்கும்னு ஏங்குபவர்களுக்கு, கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்திலே திருமணம் உறுதி செய்யப்படுகிறது. இந்த தை மாதத்தில் திருமணமாகி பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்திலே ஏற்படுகின்றது. முன்பே சொன்ன மாதிரி இந்த மாதத்திலே கடகராசிக்காரங்க நிச்சயமாக சனிக்கிழமையிலே சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமையிலே ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வாங்கி சாற்றி வாருங்கள். பலவிதமான நன்மைகள் இந்த தை மாதம் உங்களுக்கு கிடைக்கும். இப்படியாக 12 ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி பலன்களை வழங்குகின்றது. அதே மாதிரி நமது டிவோட்டி நேஷன் தமிழ் என்பதற்குரிய அரிய சேனல் அப்படிங்கிறதே பல நல்ல கருத்துக்களை, ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல சேனல். இந்த சேனலினுடைய வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதை உறுதி செய்வதற்கு பெல் பட்டனை அமுத்தவும். அதே மாதிரி எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி அடைந்து முன்னேற்றம் காணுவதற்கும், திருமண தடைகள் விலகுவதற்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும், பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கும் உங்கள் ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும். சிம்ம ராசிக்கு உண்டான சூரிய பெயர்ச்சி பலன்களை தெளிவாக பார்ப்போம். இந்த ஜனவரி மாதம் 2024 சிம்ம ராசிக்கு சூரிய பகவான் தான் ஆதிபத்தியம். சூரியன் தான் அந்த ராசியாதிபதியாக சூரியன் தான் உங்களுக்கு. அவர் இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஜனவரி மாதம் 15லேருந்து பிப்ரவரி 13 வரை உங்களுடைய பாவத்திலிருந்து 6ஆம் பாவத்திலே அமருகிறார். 5 குடையவர் 5ஆம் பாவத்திலேருந்து 6ஆம் பாவத்துக்கு போகிறாரு சூரிய பகவான். அதே மாதிரி 6ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் பாவத்தில் போகிறார். இது எப்படியான அமைப்புங்கிறத நல்லா பார்ப்போம். சூரியன் அந்த இடத்துல பகை வீடாச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க. சூரிய பகவான் உங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய இடத்துல தான் அமைகிறார். ஏன் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 9ஆம் பாவாதிபதியாக இருப்பவர் யார் அப்படின்னா அவர் செவ்வாய். அதே 5ஆம் பாவாதிபதியாக இருப்பவர் யார் அப்படின்னா குரு பகவான். இந்த 2 கிரகங்களும் பரிவர்த்தனை செய்கின்றது. அதுதான் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்திலே ஒரு டாப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம், உயர் ரகமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அது உங்களுக்கு பலவிதமான தடங்களை நிவர்த்தி செய்ய போகின்றது. வெகு நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வஸ்துக்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சேருவதில் இருக்கக்கூடிய தடைகள், நீங்கள் செய்கின்ற உழைப்பிற்கு ஏற்றார் போல ஊதியம் வராமல் ஏற்படக்கூடிய தடை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், இது எல்லாவற்றையும் உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது. 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பாவத்திலே நன்மைகள் தரும்படியான அமைப்பும், அதே மாதிரி 9ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் பாவத்திலும் அமர்ந்து இந்த பூர்வ புண்ணியத்திலே ஒரு கிரக பரிவர்த்தன யோகத்தை பரிபூர்ணமாக உங்களுக்கு வழங்குகின்றார். இதனால் மங்கள யோகங்கள் உங்களுக்கு நிலவுகின்றது. 7ஆம் அதிபதியாக இருப்பவர் யார்னா சனி பகவான் 7ஆம் பாவத்திலேயே இருக்கின்றார். 3, 7, 9 அந்த 10 பார்வையினாலே திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கைகூட்டி வைக்கின்றார். அது மட்டுமல்ல, அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான், 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் வெளியூர் வெளிநாடு சென்று ஒரு நல்ல யோகங்கள் பெற வேண்டும் என்பவர்களுக்கு நல்ல பலன்களை தருகின்றார்.
அதே மாதிரி குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் நிலம் சார்ந்த முதலீடு செய்ய வேண்டும் என்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு சாதகமான மாதமாக இருக்கிறது. அரசாங்க தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு சாதகமான பல சூழ்நிலைகள் உருவாகின்றது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, சுக்கிர பகவான் 3ஆம் அதிபதி. அந்த 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் பாவத்திலே வருகிறார். ஜனவரி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து அவர் 5க்கு வருகிறார். அதனால உங்களுக்கு ஒரு யோக பலன்கள் கிடைக்கின்றது. 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் உங்களுக்குன்னா, அவர் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜனவரி மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே அவரும் பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவத்திற்கு வருகிறார். அது தான் முன்னாடியே சொன்னேன். ஒரு இடம் வாங்குவதாக இருந்தாலும் சரி, மனை வாங்குவதாக இருந்தாலும் சரி, ஒரு மாளிகை மாடங்கள் புதிய வீடு வாங்குவதாக இருந்தாலும் ஒரு சாதகமான அமைப்பு சிம்மராசிக்காரங்களுக்கு வருகிறது. இதில் குறிப்பாக சொல்லணும், 6ஆம் பாவம் வலிமையடைவதனாலே கடன் வாங்க வேண்டும் என்பவர்களாக இருந்தாலும், கடன் கொடுக்க வேண்டும் என்பவர்களாக இருந்தாலும், கடன் வாங்கியிருக்கோம் அதை அடைக்க வேண்டும் என்பவர்களாக இருந்தாலும் இந்த மாதத்திலே பல நன்மைகள். கடன் வாங்கியவர்கள் கடன் அடைப்பார்கள், கடன் வேண்டும் என்பவர்களுக்கு கடன் கிடைக்கும், கடன் கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக நமக்கு லாபம் ஏற்பட வேண்டும் என்பவர்களுக்கு கடன் கொடுப்பார்கள். அப்படியாக பல நன்மைகள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சியினாலே நடைபெறுகிறது. இதில் இந்த மாதத்திலே, இந்த தை மாதத்திலே குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் யாரை கும்பிட வேண்டும் என்றால் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய வேண்டும். சனிக்கிழமை அமாவாசையிலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வாருங்கள், பல நன்மைகள் கிடைக்கும். இப்படியாக 12 ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி பலன்களை வழங்குகின்றது. அதே மாதிரி நமது டிவோட்டி நேஷன் தமிழ் என்பதற்குரிய அரிய சேனல் அப்படிங்கிறதே பல நல்ல கருத்துக்களை, ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல சேனல். இந்த சேனலினுடைய வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதை உறுதி செய்வதற்கு பெல் பட்டனை அமுத்தவும். அதே மாதிரி எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி அடைந்து முன்னேற்றம் காணுவதற்கும், திருமண தடைகள் விலகுவதற்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும், பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கும் உங்கள் ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும். கன்னி ராசிக்கு உண்டான சூரிய பெயர்ச்சி பலன்கள் ஜனவரி மாதம் 2024 கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கன்னி ராசிக்கு பார்த்தோம்னா சூரிய பகவான் 12க்கு உடையவர். அந்த 12க்கு உடைய சூரிய பகவான் 5ஆம் பாவத்தில் வருகிறார். ஒரு நல்ல அமைப்பு. குறிப்பாக சொன்னால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியான ஒரு நல்ல ஸ்தானத்திற்கு சூரிய பகவான் வருகின்றார். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானாதிபதி கன்னிராசிக்கு ரொம்ப முக்கியமானவர் அவர் செவ்வாய் பகவான். அதனால தான் கன்னியாராசிக்காரங்களுக்கு பலவிதமான தடைகள், ஒரு இடம் வாங்குவதாக இருந்தாலும், ஒரு வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் பலவிதமான தடைகள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு. ஒரு வீடு அமைவதாக இருந்தாலும் சரி, பல விஷயத்திலும் உங்களுக்கு தடை வந்துட்டுருக்கும். ஏன்னா அந்த செவ்வாய் அஷ்டமஸ்தானாதிபதிங்கிறதுனால அவர் இந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல இடம். ஏன்னா அவர் செவ்வாயோட குரு பகவானுடைய வீட்டுக்கு உட்கார்றாரு. குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு அமர்கின்றார். இது கிரக பரிவர்த்தனா யோகம், 4-8க்கான கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர். 4-8ங்கிற அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், அல்லது ஒரு புதிய வாகனம் வாங்கணும், அதே மாதிரி ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீண்ட நாட்களான ஒரு முயற்சி இருக்கலாம். ஆனால் அதில் தடை வந்து கொண்டே தான் இருக்கும். அது எல்லாம் இந்த மாதத்திலே தவிடுபொடி ஆகின்றது. 4ங்கிறது புதிய இடம் வாங்கிறது, அதில் ஒரு நல்லது. அதில் 8ன்னா அதில் தடை. இதெல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் இப்போ நிவர்த்தியாக போகின்றது. பரிபூர்ணமான வளர்ச்சிகள் ஏற்படும். அதில் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயே 4ஆம் பாவத்தில் வருகின்றதுனால நிலம் வாங்குவதற்காக இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 5க்கு உடையவர். அதனால் கடன் வாங்குவதாக இருந்தாலும் சரி, பணம் கொடுப்பதாக இருந்தாலும் சுமூகமான முறையில் ஏற்படுகின்றது. 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் திருமண தடைகள் நிவர்த்தி அடைந்து திருமணங்கள் கைவிடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார். 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் செய்தொழிலே ஒரு நல்ல சிறப்பை ஏற்படுத்தி தருகிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால்
ஒரு லாபம் உயரவே இல்லை, சம்பளம் எப்போதாங்க உயரும் அப்படின்னு ஏக்கத்துடன் இருப்பவர்களுக்கு இந்த தை மாதத்தில் சம்பள உயர்வு, மனதிற்கு ஏற்றாற் போல நல்லதொரு மாற்றம் ஆகியவகைகள் எல்லாம் செய்து தருகிறார் சூரிய பகவான். இந்த மாதத்திலே நீங்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உயர் அதிகாரியிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுடைய அணுகுமுறையிலே குறிப்பாக சொல்லணும்னா, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உயரதிகாரிக்கும் உங்களுக்கும் சில மன கசப்பை தருவதற்கு வாய்ப்புள்ளது. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் மகான்கள் வழிபாடு, அதே மாதிரி சாய்பாபா, ஷீரடி சாய்பாபா அல்லது தட்சிணாமூர்த்தி, குரு பகவான், அது மாதிரி மகான்கள், ஞானிகள், குருமார்கள், சித்த புருஷர்கள் இவர்களெல்லாம் வியாழக்கிழமையிலே வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்து வந்தோம் அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் நல்ல பலன்கள் தரும். மேலும் இந்த மாதத்தில் இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னு நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் சிறப்பு, பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பார்த்தோம்னா உங்களுடைய 3ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் பாவத்திற்கு வருகின்றார். அதனால் நீண்ட நாட்களாக உங்களுடைய குழந்தைகள் படிப்பிலே ஆர்வம் இல்லாமல் இருந்தால் கூட படிப்பிலே நல்ல ஆர்வம் அவங்களுக்கு ஏற்படுகின்றது. படிப்பு மட்டுமல்ல, ஒரு புதிய கலைகளை கற்றுக்கொள்ளும்படியான ஆற்றல்கள் தருகின்றது. ஏன்னா சுக்கிர பகவான் 4ஆம் பாவத்தில் போகிறாரு. அந்த சுக்கிர பகவான் 2க்கும் 9க்கும் உடையவர் கன்னியா ராசிக்கு. அவரும் ஒரு நல்ல இடத்துக்கு போகின்றதுனால ஒரு நல்ல ஒரு அமைப்புகள், கலை, நல்ல ஒரு பாடல், சங்கீதம், வாத்திய கருவிகள் இசைப்பது அல்லது ஸ்போர்ட்ஸு, ஜிம்னாஸ்டிக்ஸ், அத்லெட்டிக்ஸ், ஒரு கலை சார்ந்த விஷயத்திலே அவங்க ஈடுபாடு செய்வதற்கும் பல நன்மைகள் கன்னியாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உருவாகுகின்றது. இப்படியாக 12 ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி பலன்களை வழங்குகின்றது. அதே மாதிரி நமது டிவோட்டி நேஷன் தமிழ் என்பதற்குரிய அரிய சேனல் அப்படிங்கிறதே பல நல்ல கருத்துக்களை, ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல சேனல். இந்த சேனலினுடைய வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதை உறுதி செய்வதற்கு பெல் பட்டனை அமுத்தவும். அதே மாதிரி எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி அடைந்து முன்னேற்றம் காணுவதற்கும், திருமண தடைகள் விலகுவதற்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும், பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கும் உங்கள் ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும். துலா ராசிக்கு உண்டான சூரிய பெயர்ச்சி பலன்களை இந்த ஜனவரி மாதம் 2024 தெளிவாக பார்ப்போம். துலா ராசிக்காரங்க ஒரு செய்தொழில் பக்தி கொண்டவர்கள். எந்த செயலையும் ஒரு நீதி வலுவாமல் தர்மத்தின்படி ஒரு செயலை செய்யணுங்கிறதுல ரொம்ப கோட்பாடாக இருப்பாங்க. ரொம்ப ஒரு நேர நிர்வாகத்திறனாக இருந்தாலும் சரி, மற்றவங்கள ஒரு வேலை வாங்குவதாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மிக்கவராக இருப்பார்கள் துலா ராசிக்காரங்க. அவங்களுக்கு இந்த சூரிய பகவானினுடைய பயிற்சி ஒரு நல்லதை தருது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்லது இல்லை, பலவிதமான நன்மைகளை தருது. துலா ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே சூரிய பகவான் 11க்கு உடையவன். இந்த 11க்கு உடைய சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்திற்கு தான். 4, 11ங்கிற ஒரு அமைப்பு சூப்பரான ஒரு அமைப்பு. குறிப்பாக சொல்லணும்னா உயர் ரகமான பல வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு சாதகமான பலன்கள் உருவாகின்றது. 11ஆம் இடம் அப்படிங்கிறது மாத்திரஸ்தானம், 11 லாபஸ்தானம், 4ங்கிறது மாத்திரஸ்தானம். இந்த ரெண்டோட சம்மந்தப்படுறதுனால இதனால் என்னென்னா தாயார் வழி, தந்தையார் வழியில் ஒரு சொத்துக்கள் வர வேண்டியிருந்தால், பூர்வீக சொத்துக்கள் வருவதாக இருந்தால் சேரும். அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4ஆம் பாவம் புதிய வீடு, வாகனம், மனை, மாடம், மாளிகைகள் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு சாதகமான பலன்களை உருவாக்கி தருகிறார். அப்புறம் 7ஆம் பாவாதிபதியாக இருப்பவர் துளாராசிக்காரங்க யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். அதே மாதிரி 3ஆம் அதிபதியாக இருப்பவர் யார் அப்படின்னா குரு பகவான். அவர் 7ல் போறாரு, 7ஆம் பாவாதிபதி 3ல் போறார். இது ஒரு கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர். இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் இருக்கின்றபடினாலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான அமைப்புன்னு சொல்லலாம். திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகின்றது. தொழில் ரீதியான ஒரு மாற்றம் வேண்டும், அல்லது ஒரு ப்ரமோஷன் வேண்டும், இடமாற்றம் வேண்டும், அல்லது நான் வேலை செய்வதற்கும் நான் தங்குவதற்குமான இடம் ரொம்ப தொலைவாக இருக்கின்றது, நான் இருப்பிடத்திற்கு அருகாமையிலேயே வேலை செய்ய வேண்டும், வேலை செய்யக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் என்னுடைய இருப்பிடம் அமைய வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு நல்ல மாற்றம் அமைவதற்கான வாய்ப்புகள் உருவாகுகின்றது. மேலும் ஒரு
ஒரு படி சொல்லணும் அப்படின்னா, வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கும் நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படுகின்றது. 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அதை உறுதி செய்கிறார். 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்கின்றதுனால புதிய செயல்திறனுடன் புதிய நம்பிக்கையுடன் நீங்கள் இறங்குவீர்கள். 5ஆம் பாவத்தை முக்கியமாக சொல்லணும், 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 5ஆம் பாவத்திலேயே இருக்கின்றதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. 5ஆம் பார்வையாக குரு பகவான் தங்களுடைய 11ஆம் பாவத்தை பார்க்கின்றார். புதிய லாபங்கள் பன்மடங்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. அதே மாதிரி குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் பாவத்தை பார்க்கின்றார். அதனால் முன்னாடியே சொன்னவர் நல்ல ஒரு மாற்றம், சகோதர சகோதரியிடம் ஒரு சுமூக உறவு, அவர்கள் மூலமாக பல நன்மைகள் கிடைப்பது அப்படின்னு பல நன்மைகளை உருவாக்கி தருகின்றார். இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெயர்ச்சி ஆகிறார். உங்களுடைய 2ஆம் பாவத்திலிருந்து 3ஆம் பாவத்திலே செல்கிறார். 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் முதல்ல பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளை ஏற்படுத்தியிருக்கிறார். அதே சுக்கிர பகவான் 3ஆம் பாவத்திற்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களை சொன்ன மாதிரி நல்ல ஒரு இடமாற்றம், ஒரு புதிய நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய அமைப்புகள் எல்லாவற்றையும் உருவாக்கி தருகிறார். அதே மாதிரி புத பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது 12ஆம் பாவாதிபதியான அவருடைய பெயர்ச்சி ஜனவரி மாதம் 27ஆம் தேதி அவரும் 4ஆம் பாவத்திற்கு போகிறார். 4, 12 அதே போக 10, 12 அப்படிங்கிற அந்த அமைப்புக்குடையவர் அவர் இப்போ 4ஆம் பாவத்திலே செல்வதனாலே உங்களுடைய வாழ்வாதாரம் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்லவிருக்கின்றது. இதனால் ஒரு பலவிதமான நன்மைகள் ஏற்படவிருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் எதிலே கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உடல் நலத்திலே சில உபாதைகள் தருவதற்கு வாய்ப்பு உள்ளது. நீர் சார்ந்த சில உபாதைகள் ஏற்பட்டு மறைவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்திலே. அதே மாதிரி இந்த மாதத்திலே நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம். பொதுவாகவே தை மாதம் குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப சாதகமான நாள். தை மாதம் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, தைப்பூசம் இது மாதிரி இருக்கக்கூடிய நாளில் தங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி, குலதெய்வத்தை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வ வழிபாடு செய்வதாக இருந்தாலும் ரொம்ப சாதகமான நாள். இப்படியான நாட்களிலே குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள், முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். இந்த தை மாதம் துலா ராசிக்காரங்களுக்கு அற்புதமான மாதமாக அமையும். இப்படியாக 12 ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி பலன்களை வழங்குகின்றது. அதே மாதிரி நமது டிவோட்டி நேஷன் தமிழ் என்பதற்குரிய அரிய சேனல் அப்படிங்கிறதே பல நல்ல கருத்துக்களை, ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல சேனல். இந்த சேனலினுடைய வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதை உறுதி செய்வதற்கு பெல் பட்டனை அமுத்தவும். அதே மாதிரி எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி அடைந்து முன்னேற்றம் காணுவதற்கும், திருமண தடைகள் விலகுவதற்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும், பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கும் உங்கள் ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசிக்கு உண்டான இந்த சூரிய பயிற்சி பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஜனவரி மாதம் 2024 நடக்கக்கூடிய இந்த சூரிய பயிற்சி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால், அவருக்கு 10ஆம் பாவத்திற்கு அதிபதியாக இருப்பவர் யார் அப்படின்னா சூரிய பகவான். அவர் 3ஆம் பாவத்தில் இருக்கிறார். ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தோம்னா தயால குணம், இலகிய மனம் கொண்டவர்கள், ஒரு குழந்தை வளர்ப்பதிலே மிகுந்த கண்டிப்புடன் வளர்க்கக்கூடியவர்கள், தியாகம் செய்வதிலே பலவிதமான விஷயங்களையும் தியாகம் செய்வதாக இருந்தாலும் அதை கடந்து வருவதாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிகர் விருச்சிக ராசிக்காரங்க. அவங்களுக்கு இந்த சூரிய பகவான் 3ஆம் பாவத்தில் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். ஏன் என்றால் 10ஆம் அதிபதியாக இருந்து 3ஆம் பாவத்தில் வருவதனால ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகுகின்றது. சகோதர சகோதரியிடம் தேவையற்ற பிரச்சனைகள் இருந்தால் அவைகளெல்லாம் நிவர்த்தி அடைந்து சுமூகமான முறையிலே சகோதர சகோதரி உறவுகள் அமைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருகிறார். அதே மாதிரி குரு பகவான் தங்களுடைய 12ஆம் பாவத்தை பார்க்கின்றபடியினாலே பல நன்மைகள் ஏற்படுகின்றது. இதில் ஒரு குறிப்பாக இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதியாக இருப்பவர் யார் அப்படின்னா அவர் செவ்வாய் பகவான். அவர் தான் 6ஆம் பாவத்திற்கும் அதிபதி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. 6ஆம் பாவாதிபதியும் உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் பாவத்தில் வருகிறார். 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அதற்கு ஆதிபத்தியம் கொண்டவர் குரு பகவான். அவர்
6ஆம் பாவத்திலே போகின்றார். இதனாலே ஒரு கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேரு. இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் அமைகின்றபடியினாலே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா 2-6ங்கிற ஒரு அமைப்பு. பொருளாதார உயர்வு அடைவதாக இருந்தாலும் கடின உழைப்பு உழைக்கின்றேன், அந்த உழைப்பிற்கு ஏற்றார் போல் ஊதியம் உயரவில்லை என்று இயங்குபவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஊதிய உயர்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உருவாகின்றது. நேரம் அதிகமான நேரம் நான் உடல் உழைப்பை செய்கிறேன், நான் வேலை பார்க்குறேன், ஆனால் எனக்கான சம்பளம் எப்போதுதான் உயரும் என்று இயங்குபவர்களாக இருந்தாலும் சம்பள உயர்வு ஏற்படுகிறது. 2ஆம் பாவம் வலிமை அடைவதனால. அதே மாதிரி 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் செல்கின்றபடியினாலே வெகு நாட்களாக பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. வெளிநாடு சென்றிருப்பது அல்லது வேலை நிமித்தமாக வெளி மாநிலம் வெளி இடத்துல இருந்தது மூலமாக பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேருவதற்கும் வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி திருமணம் ஆகவில்லை, திருமணம் நடைபெறவே இல்லை, எப்போதுதான் திருமணம் நடைபெறும் என்று ஏக்கத்துடன் இருப்பவர்களுக்கும் இந்த மாதத்தில் தை மாதம் பார்த்தீங்கன்னாலே பொதுவாக திருமண சீசன் சொல்லுவாங்க. அப்படியான திருமண காலங்கள் வெகுவாக கைகூடுவதற்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் உருவாகின்றது. அதில் சிறப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானாதிபதியாக இருப்பவர் உங்களுக்கு பலவிதமான தடைகளை தரக்கூடியவர் புத பகவான். அந்த புத பகவான் அஷ்டமஸ்தானாதிபதி இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் 2ல் இருக்கார். அதனால திருமணம் சுமூகமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புள்ளது. அதே புத பகவான் ஜனவரி மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய 3ஆம் பாவத்திற்கு மாறுகிறார். அதனால புதிய மாற்றங்கள், திருமண தடையிலிருந்து நிவர்த்தி ஆகியவைகளை புதன் பகவானை வழங்குகிறார். அதனால உங்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கிறது. வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டும், ஒரு தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும், புதிய செயலிலே ஈடுபட வேண்டும் என்று இயங்குபவர்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல விஷயமே தருகிறது. குறிப்பாக இந்த மாதத்திலே நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனையில இருந்த போதிலும் அவர் குறிப்பாக சொல்லணும்னா 5ஆம் அதிபதி. அதனால உங்களுடைய மேல் அதிகாரி சக ஊழியர்கள் அவர்களுடைய உறவு முறையிலே கவனத்துடன் இருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். மேலும் இந்த மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னா வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும். வியாழக்கிழமையில வாராகி அம்மனை வழிபாடு செய்யலாம். பஞ்சமி திதி, அந்த திதி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது வாராகி அம்மனுக்கு. அப்படியான அந்த வாராகி அம்மனுக்கு பஞ்சமி திதியிலே வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி எதுவாக இருந்தாலும் அம்மனுக்கு ரொம்ப உகந்தது. பஞ்சமி திதி பிரியாய நமஹ அப்படின்னு வாராகி அம்மனினுடைய அஷ்டோத்தரத்தில் வரும். அப்படியாக அந்த வாராகி அம்மனை வழிபாடு செய்தாலே இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய பயிற்சி மட்டுமல்ல பொதுவாகவே பலவிதமான நன்மைகளை அவர்களுக்கு வழங்கும். சிவாய நமஹ. இப்படியாக 12 ராசிக்கும் இந்த சூரிய பயிற்சி பலன்களை வழங்குகின்றது. அதே மாதிரி நமது டிவோட்டி நேஷன் தமிழ் என்பதற்குரிய அரிய சேனல் அப்படிங்கிறதே பல நல்ல கருத்துக்களை, ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல சேனல். இந்த சேனலினுடைய வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதை உறுதி செய்வதற்கு பெல் பட்டனை அமுத்தவும். அதே மாதிரி எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி அடைந்து முன்னேற்றம் காணுவதற்கும், திருமண தடைகள் விலகுவதற்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும், பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கும் உங்கள் ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசிக்கு உண்டான சூரிய பயிற்சி பலன்கள் ஜனவரி மாதம் 2024 எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். ஜனவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய இந்த சூரிய பயிற்சி அப்படிங்கிறது தனுசுலேருந்து தான் இப்போ சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மகரத்துக்கு போகிறார். உங்கள் ஜென்மஸ்தானத்திலேருந்து சூரிய பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு 9ஆம் பாவாதிபதி. 9ஆம் பாவாதிபதி லக்னத்தில் இருந்து 2க்கு போகின்றார். 2-9 என்று சம்பந்தப்படுது. இப்போ இதில் என்ன சிறப்பு, 2-9 சம்பந்தப்பட்டா என்ன அமைப்புனா பூர்வீக சொத்துக்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் உருவாகுகின்றது. அதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா தந்தையாருக்கும் மகனுக்கும் ஏதாவது ஒரு உறவு முறையிலே பிரச்சனை இருந்து சிக்கல் இருந்தால் அவைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அப்புறம் இன்னொரு சிறப்பு, தங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு செவ்வாய் பகவான் வருகிறார். செவ்வாய் பகவான் உங்களுடைய 12-5 2க்கும் ஆதிபத்தியம் கொண்டவர். 5-12 கூடிய செவ்வாய் ஜென்மத்துக்கு வரார். ஜென்மாதிபதியும் உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதியும் 4ஆம் அதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ செவ்வாய் வீட்டாக இருக்கக்கூடிய 5க்கு போகிறார். 5ஆம் அதிபதி ஜென்மத்தில், ஜென்மஸ்தானாதிபதி 5ல், 5ஆம் அதிபதி ஜென்மத்தில். இது கிரக பரிவர்த்தன யோகம்னு பேர்.
இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் அமைவதனாலே உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது. 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் தங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே இருக்கின்றார். திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் நடைபெறுவது அப்படின்னு பல நன்மைகள் வருகின்றன. கிரக பரிவர்த்தனா யோகத்தினால மேலதிகாரியின் மூலமாக ஏற்படக்கூடிய பல தடைகள் நிவர்த்தி அடைகின்றது. அரசாங்கத்தில் சாதகமான உங்களுக்கு ஒரு தீர்ப்பு வர வேண்டும், உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த மாதத்திலே முயற்சி செய்கள் சாதகமான பல பலன்கள் கிடைக்கவிருக்கின்றது. அதே மாதிரி செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு மேலே அவரும் பெயர்ச்சி அடைந்து 2ஆம் பாவத்திற்கு போகிறார். அந்த சமயங்கிறது 12-2ங்கிற ஒரு அமைப்பு. அதாவது வெளிநாடு சென்று பொருள் ஈட்ட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு பொருள் ஈட்டுவதற்கான வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு உருவாகுகின்றது. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 7.5 முடிஞ்சிருத்து. அதனால ஒரு நல்ல பலன்கள் நீங்க இந்த மாதம் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 10ல் இருக்கக்கூடிய கேது பகவான் 10ல் பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. 10ல் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு வெகு நாட்களாக இருந்த தொழில் வளர்ச்சி, தொழில் தடை அவெல்லாம் இருக்கு. தொழில் வளர்ச்சியில ஒரு தடை இருக்கு. ஒரு சுமூகமான வளர்ச்சியில் எல்லாரும் சொல்றாங்க, உங்களோட ஆரம்பிச்சவங்க, உங்களோட தொழில் பண்ணவங்க அல்லது உங்களோட வேலைக்கு சேர்ந்தவங்க அவங்கெல்லாம் பாருங்க எப்படி வளர்ச்சி ஆகிறாங்க, நீங்கள் இன்னும் வளர்ச்சி அடையாமலே இருக்கின்றீர்களே என்று பலரினுடைய அந்த ஏக்கம், உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய நலம் விரும்பிகளினுடைய பேச்சிற்கு ஏற்றாற் போல உங்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கு சாதகமான மாதமாக இந்த தை மாதம் விளங்குகின்றது. அதே மாதிரி குரு பகவான் 5ஆம் பாவத்திலிருந்து பல நன்மைகளை உங்களுக்கு வழங்குகிறார். உங்களுடைய பாவத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கின்றார். அதனால் புதிய நம்பிக்கையுடன் செயல்படவிருக்கின்றீர்கள். 6ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 12ல் இருக்கிறார் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு. அது ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு. விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு பெயர். கடன் வாங்க வேண்டும் என்றால் கடன் கிடைப்பது, கடன் வாங்கி இருந்தால் அதை அடைப்பது, கடன் மற்றவங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படுவது அப்படின்னு பல நன்மைகள் இந்த மாதத்திலே விளங்குகின்றது. குறிப்பாக நீங்கள் இந்த மாதத்திலே கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய சொத்துக்கள், இடங்கள் வாங்குவதற்கு முன்பாக 1க்கு 2 முறை யோசித்து அந்த வஸ்துவாக இருக்கலாம், புதிய வஸ்துவாக இருக்கலாம் அல்லது புதிய வாகனமாக இருக்கலாம், புதிய இடமாக இருக்கலாம், புதிய வீடு, இது எது வாங்கினாலும் இந்த மாதத்தில் கவனத்துடன் இருப்பது மிக மிக அவசியம். ஏன்னா அந்த 12ஆம் பாவம் விளைவிப்பதனால ஒரு பலனற்ற உங்களுக்கு ஒரு பழுதான விஷயங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த மாதத்திலே வரக்கூடிய வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள், அர்ச்சனை செய்யுங்கள். முடிந்தால் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தீர்களே ஆனால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமஹ. இப்படியாக 12 ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி பலன்களை வழங்குகின்றது. அதே மாதிரி நமது டிவோட்டி நேஷன் தமிழ் என்பதற்குரிய அரிய சேனல் அப்படிங்கிறதே பல நல்ல கருத்துக்களை, ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல சேனல். இந்த சேனலினுடைய வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதை உறுதி செய்வதற்கு பெல் பட்டனை அமுத்தவும். அதே மாதிரி எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி அடைந்து முன்னேற்றம் காணுவதற்கும், திருமண தடைகள் விலகுவதற்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும், பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கும் உங்கள் ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும். மகர ராசிக்கு உண்டான சூரிய பயிற்சி பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த ஜனவரி மாதம் 2024 நடைபெறக்கூடிய அந்த சூரிய பெயர்ச்சி மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். பொதுவாகவே மகர ராசிக்கும் சூரிய பகவானுக்கும் சரியான உறவு முறை இருக்காது. ஜென்மஸ்தானாதிபதி உங்களுக்கு சனி பகவான் ராசியாதிபதி, அதோட சனிக்கும் சூரியனுக்கும் எப்போதுமே ஆகாது. இருந்த போதிலும் அஷ்டமாதிபதியாக இருப்பவர் சூரிய பகவான், அவர் ஜென்மஸ்தானத்தில் வருகின்ற காலம் பொதுவாகவே மகராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம், இந்த 3 மாதம் ஒரு சுமூகமான மாதம், வளர்ச்சி அடையக்கூடிய மாதம். ஏன்னா அஷ்டமாதிபதி மறைவு ஸ்தானம், பகை வீடு, அப்புறம் 2 அப்படிங்கிற ஒரு அந்த அமைப்பில் போகிறதுனால உங்களுக்கு பல வளர்ச்சிகளை தரக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால் இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமைகிறது மகர ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு, 12க்கு உடையவர் யாருன்னா உங்களுக்கு குரு பகவான். அந்த குரு பகவான் இப்போ 4ல் போகிறார்.
அதே 4ஆம் அதிபதியாக இருப்பவர் யார்? அவர் செவ்வாய் பகவான். அவர் 12ல் மறைகிறார். இதுக்கு பரிவர்த்தனா யோகம், கிரக பரிவர்த்தனா யோகம் 4-12ங்கிற பரிவர்த்தனை நடைபெறுவதனால வெகு நாட்களாக ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க, அல்லது ஒரு வஸ்து வாங்கி போட்டிருக்கீங்க, வீட்டில் ஒரு புதிய பொருள் இருக்குது, அது விற்பனையாகலை, இடம் விற்பனையாகலை, உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கல, ஆனால் அதனால் வரக்கூடிய செலவுகள் அதிகரிக்கிறது, மெயின்டெனன்ஸு, அதை பராமரிக்கக்கூடிய செலவுகள் அதிகமாக இருக்குது, ஆனால் அதனால் லாபம் ஏற்படலை அப்படின்னு ஏக்கத்துடன் இருந்தால் அந்த முதலீடு செய்த விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படும். ஒன்று, அது விற்பனை அடையலாம், அல்லது அந்த இடத்தையோ அந்த பொருளையோ மற்றவர்களுக்கு வாடகை விடுவதன் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல பல விஷயங்கள் சாதகமாக அமைகிறது. அதனால வீடு கட்டி போட்டீங்க, வாடகை வரலாம், இந்த மாதம் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக வாடகைக்கு போகும். அல்லது புதிய இடம் வாங்கியிருக்கீங்க, அதில் கடன் கொடுத்து அந்த கடனை அடைக்க முடியல, கடன் வாங்கணும், கடன் கொடுக்கணும், அதற்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கிறது. 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் 2ஆம் பாவத்தில் இருக்க தான் நம்ம ஜனவரி மாதம் 15 வருது. அதனால திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுகின்றது. 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதத்திலே ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு 11ல் இருக்கார். அதனால் குழந்தை பிறக்க வேண்டியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது. ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு தொழில் செய்து ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக இயங்குபவர்களுக்கு அந்த 7ஆம் பாவத்தினுடைய பார்வை நல்லா இருக்கின்றபடியினாலே புதிய தொழில் அமைப்புகள் உருவாகுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த மாதத்தில் 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு முன்னோர்களிடேருந்து வரக்கூடிய சொத்துக்கள் பொதுவாகவே குறைவு. மகர ராசிக்காரர்கள் ஒரு சில ஜாதக ரீதியாக ராகு கேது நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு முன்னோர்களுடைய சொத்து கிடைக்கும், அல்லது முன்னோர்களுடைய சொத்தை அனுபவிப்பதற்கான பாக்கியம் மட்டும்தான் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி பெரிய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்காது. ஆனால் இந்த மாதம் முன்னோர்களுடைய சொத்துக்கள், அதாவது அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம், அதனால் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைப்பதற்கான பாக்கியம் அதிகமாக உள்ளது. அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி சொந்தக்காரங்களினுடைய உறவு முறையிலே கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். 2ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கார். இப்போ 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு, கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஜென்மஸ்தானம் தான் சனி பகவான். அதனால் அதிகப்படியான கெடுபலனை உங்களுக்கு தரமாட்டார். அதனால் 2ல் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உறவு முறை, அவர்களுடன் செய்யக்கூடிய பேச்சுவார்த்தை, அவர்களுடன் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திலே கவனத்துடன் இருப்பது மிக மிக அவசியம் மகர ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி இந்த மாதத்திலே வரக்கூடிய சனிக்கிழமையிலே சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள், பல நன்மைகள் கிடைக்கும். அதேமாரி இந்த 7.5 சனியிலேருந்து நிவர்த்தி அடைவதற்கு எளிமையான ஒரு விஷயம் என்னன்னா, சனி பகவானுக்கு வன்னி இலை கொண்டு அர்ச்சனை செய்வது, சனிக்கிழமை அல்லது தினந்தோறுமாக காகத்திற்கு சாதம் வைத்து வழிபாடு செய்தீர்களே ஆனால் முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். சனி பகவானினுடைய அந்த 7.5 சனியினுடைய தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். இப்படியாக 12 ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி பலன்களை வழங்குகின்றது. அதே மாதிரி நமது டிவோட்டி நேஷன் தமிழ் என்பதற்குரிய அரிய சேனல் அப்படிங்கிறதே பல நல்ல கருத்துக்களை, ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல சேனல். இந்த சேனலினுடைய வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதை உறுதி செய்வதற்கு பெல் பட்டனை அமுத்தவும். அதே மாதிரி எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி அடைந்து முன்னேற்றம் காணுவதற்கும், திருமண தடைகள் விலகுவதற்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும், பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கும் உங்கள் ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும். கும்ப ராசிக்கு உண்டான பலன்கள் இந்த சூரிய பயிற்சி ஜனவரி மாதம் 2024 கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். கும்பராசிக்காரங்க ஒரு பூர்ணத்துவமான அறிவு கொண்டவர்கள். பொதுவாக பார்த்தோம்னா அவங்க எந்த செயலாக இருந்தாலும் முழுமையாக செய்யணும், ஆரம்பத்துலேருந்து செய்யணும். இல்லை ஒரு செயலில் செய்கிறதாக இருந்தாலும் அதை முழுமையாக திருப்தி அடையும் வரை செய்வாங்க. அதில் வெற்றி கிடைத்தால் மட்டும் அவங்களுடைய திருப்தி அடையும் வரையில் அதை அவங்க முயற்சி செய்வாங்க. அது மாதிரி நிறையா விஷயங்கள், நல்ல விஷயங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது. இப்போது சிறப்பு என்னன்னா, ஜென்மஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கார். அதனால் 7.5 சனி அப்படிங்கிற அச்சா வேண்டாம் உங்களுக்கு. இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா, உங்களுடைய 12ஆம் பாவத்திற்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வராரு. அதனால் திருமண தடைகள் நிவர்த்தி அடைந்து திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகுகின்றது. 11ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னா குரு பகவான். 3ஆம் அதிபதியாக இருப்பவர் யாருன்னா செவ்வாய் பகவான். இந்த 11ஆம் அதிபதி 3ல், 3ஆம் அதிபதி 11ல்.
அதாவது 11ல் செவ்வாய், 3ல் குரு. இது கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பெயர். அதனால் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு சாதகமான பல சூழ்நிலைகள் உருவாகின்றது. வெகு நாட்களாக ஒரு தொழில் செய்யணுங்க, ஒரு சொந்த தொழில் செய்யணுங்க, அதாவது வெளிநாட்டிலேருந்து ஒரு பணம் வரணுங்க, அல்லது ஒரு செயல் முதலீடு செய்திருக்கின்றீர்கள், அதன் மூலமாக லாபம் வர வேண்டும் அப்படின்னு இயங்குபவர்களுக்கு, கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதம்னு சொல்லலாம். புதிய தொழில் துவங்குவதற்கு சாதகமான மாதம். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் 11ல் வராரு. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, பிப்ரவரி 4க்கு மேலே அதுவும் அந்த சுக்கிர பகவானும் 4ஆம் பாவத்திற்கு வருகிறாரு. அதே மாதிரி சூரிய பகவான் 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற அந்த காலம் அப்படிங்கிறதுனால நண்பர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சனி பகவான் ஜென்மஸ்தானத்தில் இருக்கின்றார் என்கிற அச்சம் வேண்டாம். கும்பராசிக்காரங்களுக்கு சனி பகவான் நன்மையையே செய்வார். 7ஆம் பார்வையாக 7ஆம் பாவத்தை பார்க்கின்றார், 3ஆம் பார்வையாக 3ஆம் பாவத்தை பார்க்கின்றார், 10ஆம் பாவமாக 10ஆம் பாவத்தை பார்க்கின்றதுனால தொழில் வளர்ச்சிகள் அமைவது, புதிய மாற்றங்கள் ஏற்படுவது, திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமணம் நடைபெறுவது, 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் 11ல் இருக்கின்றபடியினால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவது அப்படின்னு பல நன்மைகள் இந்த மாதத்திலே கும்பராசிக்காரங்களுக்கும் நடக்குது. அதே மாதிரி 2ஆம் பாவத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான், இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதனால் பிரயாண காலத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது கும்பராசிக்காரங்களுக்கு மிக 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 அவசியம். அதே மாதிரி இன்னும் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் இந்த சமயத்தில் குருவுடன் பரிவர்த்தனை நடைபெறதுனால புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு சாதகமான பல நன்மைகள் இருக்குது. கையில் பணம் வச்சுருக்கீங்க, என்னத்தை முதலீடு செய்வதுன்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை சூரிய பகவான் ஏற்படுத்தி தருகிறார். 12ஆம் பாவங்கிறது வெளியூர் வெளிநாடு செல்வது, முதலீடுகள் செய்வது, பல நன்மைகள் பெறுவது அப்படின்னு இந்த மாதத்திலே பல விதமான நன்மைகள் உங்களுக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புள்ளது. அதனால் இந்த மாதத்தில் முதலீடு செய்வது கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை தருது. குறிப்பாக முன்பே சொன்ன மாதிரி உறவினர்களினுடைய, நண்பர்களினுடைய, சகோதர சகோதரியினுடைய அணுகுமுறையிலே கவனத்துடன் இருப்பது அவசியம். அதில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியம். இந்த சமயத்தில் ஐயப்பன் வழிபாடு மிக மிக சிறப்பாக உள்ளது. கும்பராசிக்காரங்களுக்கு ஐயனார் வழிபாடு, பூர்ண புஷ்கலா சமேத ஐயனாரப்பன், தர்மசாஸ்தா, இது மாதிரி இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்தால் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, உத்திரம் நட்சத்திரம், தை அமாவாசை, தை பௌர்ணமி, தை பூசம், இது மாதிரி நாட்களில் எல்லாம் இந்த ஐயனார் வழிபாடு, சாஸ்தா வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் செய்து வந்தீர்களே ஆனால் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது. பல நன்மைகளை, செழுமைகளை, வாழ்வாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருகிறது. இப்படியாக 12 ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி பலன்களை வழங்குகின்றது. அதே மாதிரி நமது டிவோட்டி நேஷன் தமிழ் என்பதற்குரிய அரிய சேனல் அப்படிங்கிறதே பல நல்ல கருத்துக்களை, ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல சேனல். இந்த சேனலினுடைய வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதை உறுதி செய்வதற்கு பெல் பட்டனை அமுத்தவும். அதே மாதிரி எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி அடைந்து முன்னேற்றம் காணுவதற்கும், திருமண தடைகள் விலகுவதற்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும், பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கும் உங்கள் ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும். மீனராசிக்கு உண்டான சூரிய பெயர்ச்சி பலன்கள் இந்த 2024 ஜனவரி மாதம் பார்ப்போம். இது ஒரு நல்ல அமைப்பை தரக்கூடியது மீனராசிக்காரங்களுக்கு. பொதுவாகவே மீனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே தாமாக உதவி செய்பவர்கள் மீனராசிக்காரங்க. ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் கூட அதற்காக மன வருத்தம் படுபவர்களும் மீனராசிக்காரங்க. ரொம்ப ஒரு இலகிய மனம் கொண்டவர்கள். அவர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி அற்புதமான பெயர்ச்சி. 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 11க்கு வர, அந்த 11ங்கிறது லாபஸ்தானம், உயரிய கௌரவம், மரியாதை, பட்டம், புகழ் இவைகளெல்லாம் பெறக்கூடிய ஸ்தானம் 11. அந்த இடத்திற்கு அவர் வருகிறார். அதே மாதிரி 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடின உழைப்பு,
கடினமான முயற்சியின் மூலமாக பலன் அடைவது, விடாமுயற்சி, அதே மாதிரி வாடகை சுமை, கடன், ரோகஸ்தானம், எதிரிகளை வெற்றி பெறுவது அப்படின்னு பல நன்மைகளை தரக்கூடிய 6ஆம் அதிபதி 11க்கு வரார். இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சூரிய பயிற்சியினாலே. அதே மாதிரி குரு பகவானும் மீனராசிக்காரங்களுக்கு 2ஆம் பாவத்தில் இருந்து பல நன்மைகளை 5ஆம் பார்வையாக 4ஆம் பாவத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் வழங்குகிறது. அதே மாதிரி 7ஆம் பார்வையாக மீனராசிக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றார். அதனால் மன கஷ்டங்கள் நிவர்த்தி அடைவது, வெகு நாட்களாக உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறவங்க சுமூகமாக உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக மாறுறது, நண்பர்களாக மாறக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி தராரு. அப்புறம் குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 10வது வீட்டை பார்க்கின்றபடியினால தொழில் வளர்ச்சி, வேலை இல்லை என்று இருப்பவர்களுக்கு கூட ஒரு வேலை வாய்ப்புகள் உருவாகின்றது. அதே மாதிரி முன்னே குறிப்பாக சொன்னால் அந்த சூரிய பகவான் பயிற்சிங்கிறது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சரியாக உங்களுடைய 10ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டுக்கு வரார். அப்போது இந்த சமயம் பார்த்தோம்னா லாபஸ்தானம் வலிமை அடைகிறது. இந்த லாபஸ்தானம் வலிமை அடைகிறதுனால வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் அதெல்லாம் செல்லணும் ஆசைப்படுறவங்களுக்கு சாதகமான பல நன்மைகள் கிடைக்கின்றது. அதே மாதிரி 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானும் இந்த மாதம் ஒரு நல்ல பயிற்சி இருக்கிறார். அதனால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகின்றது. அதே மாதிரி 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் 11ஆம் பாவத்தில் இருக்கின்றதுனால திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுகின்றது. அதே மாதிரி திருமணமாகி பிரிந்திருப்பவர்கள், கணவர மனைவி வெளிநாட்டில் இருக்காங்க அல்லது வேறு ஏதோ தனித்தனியாக இருக்காங்க, தொழில் கருத்து ரீதியாக பிரிந்து இருக்கிறார்கள், 2 பேருக்கும் மன ஒற்றுமை இல்லை, இதனால் 2 பேருக்கும் ஒரு சங்கடம் இருக்குது, ஒரே வீட்டில் இருந்தாலும் 2 பேருக்கும் ஒரு கருத்து பரிமாற்றம் இல்லை அப்படின்னா இயங்குபவர்களுக்கு இந்த மாதம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உருவாகின்றது. திருமணம் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகின்றது. அதே மாதிரி ஒரு மாற்று வழியில் பொருள் ஈட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கும் அது சாதகமான பல நன்மைகளை உருவாக்க தன்றது. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாதத்தில் 10ஆம் பாவாதிபதியாக இருப்பவர் யார் அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான். அவர் 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான். இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை செய்து கொள்கிறார்கள். இந்த பரிவர்த்தனா யோகத்தினாலே பல நன்மைகள் கிடைக்கின்றது. புதிய சொத்துக்கள் வாங்குவது, மேலதிகாரியிடம் நல்ல பெயர் எடுப்பது, உத்தியோகத்தில் உயர்வான அந்தஸ்தை எடுப்பது, சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வியாபார விஸ்தீர்ணம் அடைவது, ஒரு இடத்திலிருந்து பல கிளைகள் உங்களுடைய வியாபார ஸ்தாபனம் விஸ்தீர்ணம் அடைவதை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் வீடு கட்டுமானம், ஆர்கிடெக்சர் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல பலன்கள் உருவாக்கி தருகிறது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு ஆற்றல், உடல் ரீதியான பல மன வலிமைகள் பெறக்கூடிய நன்மைகள் தருகின்றது. வெகு நாட்களாக பிரிந்து இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க உங்கள்கிட்ட ரொம்ப பிரிஞ்சிருக்காங்க, உங்களுக்கு போக்குவரத்து இல்லை, அவங்க எங்கே இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு தெரியல, உங்களுடைய நண்பர்கள் பழைய நண்பராக இருக்கா, உங்களுக்கு ஒரு கருத்து பரிமாற்றம் இல்லாமல் இருக்கு, அவங்க எல்லாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உருவாகின்றது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த மாதத்திலே நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதிகப்படியான செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. ஏன்னா 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்துவதெல்லாம் 11-12க்கும் அதிகமாக இருக்கிறதுனால கௌரவ செலவுகளாக அதை செய்வதற்கு வாய்ப்புள்ளது. முதலீடுகள் செய்வதாக மாற்றிக்கொள்ளுங்கள், கௌரவ செலவாக செய்வதாக செய்யுங்கள். இதெல்லாம் செய்தார்களானால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும்னா, இந்த மாதத்திலே சனிக்கிழமையிலே வரக்கூடிய நாட்களிலெல்லாம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வாருங்கள். ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்தமான வாழை பழத்தை வைத்து நிவேத்தியம் செய்யுங்கள். ஆஞ்சநேயருக்கு உகந்தமான ஹனுமத் சாலிசா அதை பாராயணம் செய்யலாம். அல்லது எளிமையான முறையிலே அவருக்கு பிடித்தமான எத்திர ரகுநாத கீத்திரம் தத்திர கிருதமஸ்த காஞ்சலியம் சொல்லுவாங்க. எங்கெல்லாம் ராம பிரானியினுடைய பெயர் உச்சரிக்கப்படுகின்றதோ அங்கேயெல்லாம் ஆஞ்சநேயர் பகவான் பிரத்யட்சமாக இருந்து ராம பிரானினுடைய பெயரை சொன்னவர்களுக்கு நற்கதியை ஏற்படுத்தி தருகிறார். அதனால் ராம ராம ராமன்னு அதை சொல்லிட்டு இருந்தாலே போகிறோம். ஆஞ்சநேயனுடைய அனுகிரகம் நிச்சயமாக மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டே இந்த மாதம் மீனராசிக்காரங்களுக்கு சுமூகமான நல்ல மாதமாக அமைகின்றது என்பதை தெரியப்படுத்துகிறோம். இப்படியாக 12 ராசிக்கும் இந்த சூரிய பயிற்சி பலன்களை வழங்குகின்றது. அதே மாதிரி நமது டிவோட்டி நேஷன்
தமிழ் என்பதற்குரிய அரிய சேனல் அப்படிங்கிறதே பல நல்ல கருத்துக்களை, ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல சேனல். இந்த சேனலினுடைய வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதை உறுதி செய்வதற்கு பெல் பட்டனை அமுத்தவும். அதே மாதிரி எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி அடைந்து முன்னேற்றம் காணுவதற்கும், திருமண தடைகள் விலகுவதற்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும், பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கும் உங்கள் ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும். வாழ்க வான் முகில் வளாது வைக மலிவனம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்குக நல்தவம் வேள்வி மல்குக மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நம பார்வதி வதயே அரஹர மகாதேவா. ஸ்ரீ கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. திருச்சிற்றம்பலம். சிவாய நமஹ.